பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட இந்த வீடியோவின் மூலியமாக கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே கொடுப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் தியானிப்போம். அது எபிரேயர் 12வது அதிகாரம், அதனுடைய முதல் வசனம். அந்த வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம். இங்க இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னவென்றால், அவரே விசுவாசத்தை துவக்குகிறவரும் அவரே விசுவாசத்தை முடிக்கிறவருமாய் இருக்கிறார். உங்க வாழ்க்கையிலும் கூட விசுவாசத்தை துவக்கிறது யாருன்னா இயேசு மட்டும்தான். அந்த விசுவாசத்தை முடிக்கிறது யாருன்னா இயேசு மட்டும்தான். இந்த விசுவாசம் எதுல நீங்கள் தியானிக்கலாம்னா, ஆவியின் கனியில இந்த விசுவாசம் ஒன்று என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இயேசுவை இந்த நாட்களிலே அதிகமாய் தேடுவோமே என்றால், அவர் நம்முடைய குடும்பத்தை கனி கொடுக்க வைக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த விசுவாசமானது ஆவியின் கனிகளிலே ஒன்றாக காணப்படுகிறதுனால், உங்கள் குடும்பத்திலும் இந்த விசுவாசத்தை துவக்கி ஆவியின் கனியை கொடுக்கும்படியாக கர்த்தர் உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை அவர் வழிநடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். தொடர்ந்து இயேசுவை மட்டும் நீங்க பிடித்து கொண்டு நானும் இந்த உலகத்துல நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தை பொறுமையோடு கூட ஓடுவோமே என்றால், நம்முடைய வாழ்க்கைய கர்த்தர் கனி கொடுக்கிற வாழ்க்கையாக அவர் மாற்றுவார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. விசுவாசத்தை துவக்குகிறவரும் இயேசுதான், விசுவாசத்தை முடிக்கிறவரும் இயேசுதான். அந்த இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். நம்ம எல்லாரும் தொடர்ந்து செபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாயிருக்கிற எங்கள் இயேசுவே, இந்த காலை வேளையிலே எங்க வாழ்க்கையிலும் தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருக்க, ஆவியின் கனியோடு கூட கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம். இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் அப்படியாக ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம். செபங்கேளுங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.